புதுச்சேரி திருக்கனூர் பகுதி வாக்குச்சாவடியில் பாஜகவினர் காங்கிரஸ் கட்சியினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் தன்ராஜ் இணைப்பில் இருக்கிறார். தன்ராஜ், வணக்கம். புதுச்சேரியில் இன்று 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் தற்பொழுது பாஜக காங்கிரஸ் நிர்வாகிகள் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. அங்குள்ள கள நிலவரம் என்ன? கண்டிப்பாக, அதாவது புதுச்சேரியில் 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் காலை 7 மணிக்கு துவங்கி தற்போது வாக்குப்பதிவானது நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி நகர பகுதியில் இதுவரை வாக்குப்பதிவில் எந்தவித பிரச்சனை இல்லாமல் அமைதியாக நடைபெற்று வரும் நிலையில் கிராம பகுதியான திருக்கனூர் பகுதியில் தற்போது ஒரு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அதாவது இந்த தொகுதி இந்த வாக்குச்சாவடி மண்ணாடிப்பட்டு தொகுதியில் அமைந்துள்ளது. இந்த மண்ணாடிப்பட்டு தொகுதியில் பாஜக வேட்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயமும் காங்கிரஸ் வேட்பாளராக டிபிஆர் செல்வமும் போட்டியிடுகின்றனர். இந்த இருவருக்குமே தான் இந்த தேர்தலில் கடும் போட்டியானது நிலவி வருகிறது. இந்த நிலையில் இந்த தொகுதிக்குட்பட்ட திருக்கனூர் பகுதியில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில், அதாவது அங்கு இருக்கக்கூடிய அரசு உயர்நிலைப் பள்ளியில் இருக்கக்கூடிய ஒரு வாக்குச்சாவடியில் வாக்காளர்களிடையே பாஜகவினர் உள்ளே சென்று அந்த வரிசை நிற்கக்கூடிய வாக்காளர்களிடம் வாக்கு சேகரித்ததாக ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து காங்கிரசார் அங்கு சென்று அங்கிருந்த பாஜகவினரோட வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து அங்கு பாதுகாப்பு பணியிருந்த போலீசார் இருவரையும் சமாதானப்படுத்த முயற்சித்தனர். ஆனால் இரண்டு தரப்பினரும் சமாதானமாகாமல் ஒருவருக்கு ஒருவரை தாக்கிக் கொள்ளும் நிலையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் போலீசார் இரு தரப்பினருமே தடியடி நடத்தி அங்கிருந்து கலைய செய்தனர். இதனால் அந்த வாக்குச்சாவடி முழுவதுமே ஒரு பதற்றமான சூழல் நிலவியது. வாக்குச்சாவடிக்கு வந்த பொதுமக்களும் வாக்காளர்களும் அங்கு போலீசார் நடத்திய தடியடியை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். மேலும் தொடர்ந்து அங்கு ஒரு பதற்றமான சூழல் நிலவுவதால் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இது ஒரு குறிப்பாக இந்த தொகுதி ஒரு முக்கியமான தொகுதி, அதாவது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்த தொகுதி என்பதால் இந்த தொகுதி ஆரம்பம் முதலே ஒரு பதற்றமான ஒரு வாக்குச்சாவடியாகவும் இது பார்க்கப்பட்டது. இந்த நிலையில் தான் தற்போது இங்கு பிரச்சனையானது எழுந்துள்ளது. தன்ராஜ், 209 வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடி என்று ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அமைதியான முறையில் வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கான ஏற்பாடுகளும் என்னென்ன செய்யப்பட்டிருக்கிறது? இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில் தற்பொழுது அங்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக புதுச்சேரி பொறுத்த வரைக்கும் 209 வாக்குச்சாவடிகள் பதற்றமான வாக்குச்சாவடிகள் என கண்டறியப்பட்டு அங்கு கூடுதல் பாதுகாப்பு போலீசார் அளித்து வருகின்றனர். இந்த நிலையில் தான் தற்போது திருக்கனூர் பகுதியில் உள்ள ஒரு வாக்குச்சாவடியில் பாஜக காங்கிரஸ் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக போலீசார் தடியடி நடத்தியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து அந்த குறிப்பிட்ட ஒரு வாக்குச்சாவடிக்கு போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் பதற்றமானவை என கண்டறியப்பட்டுள்ள 209 வாக்குச்சாவடிகளிலும் போலீசாரும் துணை ராணுவ படையினரும் கூடுதல் பாதுகாப்பு பணியில் தற்போது ஈடுபட்டுள்ளனர். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி தன்ராஜ்.